ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபெக்ஸ் செலிபிரிட்டி டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிங்கிங், ரீஆங்கர், டீவியேஷன். அந்த ரிங்கிங்கில் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரிங்கிங்கு ஸ்ட்ரெயிட் ரூப் போட்டு இந்த அசாடு. இப்போ அசாடு இந்த வண்டி வெஹிக்கிள் வச்சுக்கலாம். இந்த வண்டி தான் அசாடு. இதுலேருந்து அவாய்ட் பண்ணணும். பக்கத்தில் எதுவும் இல்லை, லென்த்தாக ஸ்ட்ரெச்சர்லாம் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ரோப் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ரோப்பு நீங்கள் 10 மீட்டர் ரோப்பு, 5 மீட்டர் ரோப்பு, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரோப் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ரோப் எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு நம்ம ஃபிகர் எயிட் போட்டு ஸ்ட்ரிங் போட்டு ஃபிகர் எயிட் போட்டுறோம். ஒரு சைடு இந்த இதில் பன்னி நாட் போடலாம், ஃபிகர் எயிட் போடலாம், பன்னி நாட் போடலாம். ஸோ பன்னி நாட் ஒரு பெனிஃபிட் இருக்குது பன்னி நாட்டில். அதனால் பாருங்கள், இந்த சைடு ஃபிகர் எயிட் போடுறோம். இந்த ஸ்லிங் இருக்கிற ஸ்ட்ரெச்சர் இருக்கிற சைடு ஃபிகர் எயிட் போட்டுக்கலாம், ஃபிகர் 9 போடலாம், பன்னி நாட் போடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரோப் வச்சுட்டு செக் பண்ணுறோம். நம்மளுக்கு அந்த அசாட்லேருந்து அவாய்டாக இருக்கா, தள்ளி இருக்கான்னு செக் பண்ணுறோம். பார்க்கும்போது இல்லை. ஸோ அவாய்ட் அந்த அசாடு டச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னும் சின்னது பண்ணணும். ஸோ ஹேங்கிங்கில் இருந்தாலும் கிரவுண்டில் இருந்தாலும் நம்ம எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரெச்சரில் இருந்தாலும் பிளாட்ஃபார்முக்கில் இருந்தாலும் எப்படி பண்ணுறது. இப்போ ஒரு நாட்டு போட்டோம், திருப்பி கழட்டி நாட்டு போடணும்னு அவசியம் இல்லை. அந்த எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நம்ம லென்த்து இழுத்துட்டு டிவிஷன் எந்த அளவுக்கு நம்ம அவை கொடுக்கணுமோ அது அளவுக்கு கொடுத்துட்டு, ஸோ ஃபிகர் எயிட் போட்டிருக்கிற நாட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்த ரோப்பு அதே லென்த்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இழுத்தாலும் கரெக்டாக இருக்குது, போகலை, டச் ஆகலை, அசாட் சைடு டச் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அதே ரோப், அந்த ரோப் லென்த்து எடுத்துகிட்டோம், கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னொரு ரோப், சிங்கிள் போட்டால் சிங்கிள் டிவிஷன், டபுள் போட்டால் டபுள் டிவிஷன். ஸோ டபுள் போட்டு ஸோ அதையும் நம்ம அதே அளவு மெஷர் பண்ணி ஃபிகர் எயிட் போடுறோம், போட்டு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய மெத்தட், நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இதில் ஒரு மெத்தடாக ரிங்கிங் டீவியேஷன். ஸோ எந்த டீவியேஷனாக இருந்தாலும் 20 டிகிரி பெஸ்ட்டு, அபவ் 45 மேலே போடக்கூடாது. இதில் பாருங்கள், இப்போ இழுத்தோன்னா நேராக ஸ்ட்ரெச்சர் கரெக்டாக இருக்கும். அடுத்த நாட்டும் இந்த ரோப்பை கரெக்டாக போட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று மெஷர் பண்ணிட்டோம், அடுத்தது ரெண்டாவது கரெக்டாக போட்டோம். ஸோ இந்த பனி நாட் எதுக்கு போடுறது, ஃபிகர் எயிட் போட்டாலும் ஓகே, பனி நாட் போட்டாலும் ஓகே. அந்த பனி நாட்டில் லூப்பு, கீழே இருக்கிற லூப் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த 2 லூப்பையும் நம்ம போட்டு ஈஸியாக மேலே இருக்கிற லூப்பை நம்ம கழட்டலாம். அப்போ 2 லூப்பு கழட்டும் போது நம்ம கர்வ் யூஸ் பண்ணணும். கர்வ் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ அப்போ கர்வ் எங்கே போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே கேரபினால் போடலாம், கீழே லூப்பில் போடலாம், பன்னி நாட் லூப்பில் போடலாம், மேலே பன்னி நாட் லூப்பில் போடலாம், மேலே லூப் கேரபினா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கே வேணாலும் கர்வ் கனெக்ட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சுன்னு இந்த மாதிரி பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிவிஷன். பாருங்கள், இப்போ நம்ம மேலே போகிறோம். அடுத்தது கீழே வரும்போது அதே மாதிரி மேலே கழட்டி விட்ட கேரபினாவை மாட்டிட்டு திருப்பி கீழே இருக்கிற லூப் கேரபினாவை பனி நாட்டிலேருந்து கழட்டுறோம். ஸோ கொஞ்சம் இந்த மெத்தடில் நம்மளுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.